அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாய தொழிலாளி மீனவர்கள் மீன்பிடி தொழில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தோம், பசுமை வீடுகளை கொடுத்தோம். அதையும் நிறுத்தப்பட்டு விட்டார்கள். இந்த விடியா திமுக அரசு அது நிறுத்தப்பட்டு விட்டது. பாரத பிரதமர் வீடு கட்டு திட்டம் அதுவும் இன்றைக்கு நிறுத்துகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஏழைகளுக்கு இன்றைக்கு வீடு கட்டுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு இந்த ஆட்சியில் கைவிடப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது 2026 உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி மலரும். அந்த விவசாய தொழிலாளி ஏழைகளுக்கு பசு வீடுகள் கட்டித்தரப்படும். பிரதமர் வீடு கட்டி திட்டத்தின் மூலமாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து மீண்டும் அந்த திட்டம் துவங்குவதற்கான நடவடிக்கை அண்ணா திமுக எடுக்கும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இது ஒரு வறட்சியான மாவட்டம், ஏழை மக்கள் நிறைந்த மாவட்டம், தொழிலாளி நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய கோரிக்கை, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தேன். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தேன். பிரமாண்டமான மருத்துவக் கல்லூரி, பிரமாண்டமான மருத்துவமனை. இன்னைக்கு அப்போலோவில் என்ன அறுவை சிகிச்சை செய்கிறார்களோ அதே அறுவை சிகிச்சை ராமநாதபுரத்தில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இன்றைக்கு செயல்படுத்துறாங்க. இப்படி ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 400 கோடியில இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி உங்களுக்காக, ஏழைகளுக்காக, இந்த விவசாயிகளுக்காக நல்ல அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா? ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனையை படைத்தோம் நாங்கள். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. 3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல. நீங்க வெற்றி பெற்று என்ன செய்ய போறீங்க நாட்டு மக்களுக்கு? ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால்தான் மக்கள் என்னப்படி செயல்படுத்த முடியும், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும். அதனால மக்கள் நன்மை பெறுவார்கள். மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு வாக்களித்து இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி ஆக்குனாங்க. நீங்களா சிறுபான்மை மக்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் சந்தர்ப்பவாதிகள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சந்தர்ப்பவாதிகள். அது மட்டுமல்ல, பரமக்குடியில் அரசு கலைக்கல்லூரி அதிமுக ஆட்சியில் துவக்கப்பட்டது. உத்தரகாச மங்கில மிளகாய் பதப்படுத்த குடோன் 3 கோடியில, பரமக்குடி புறவழிச்சாலை அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் பல்வேறு நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி சாலைகள் இன்றைக்கு 1000 கோடிக்கு மேலாக செலவழிக்கப்பட்டு அருமையான சாலைகள் அமைக்கப்பட்டது. அதுபோல தடுப்பணைகள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டம், இந்த பகுதி விவசாயிகள் இருந்த பகுதி ஏரி குளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டு பெய்கின்ற மழை நீர் அங்கேயே தேங்கி நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு கிடைச்சது. அந்த முழுக்க முழுக்க விவசாயிகள் பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றிடும். அந்த விவசாயிகள் மண்டல மண்ணை இலவசமாக அள்ளிக்கொண்டு அவருடைய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்திய காட்சி அதிமுக ஆட்சியில் பார்க்கப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே, ஒரு பிடி மண் அள்ள முடியுமா? போ விவசாயியா கொண்டு போக முடியுமா? அதிமுக ஆட்சியில் எல்லா விவசாயிகளும் மனதார பாராட்டினார்கள். இன்றைக்கு ஏரி குளம் குட்டையில் இருக்கின்ற வண்டல் மண் எல்லாம் அள்ளி கொண்டு போய்க்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அதிமுக அரசுக்கு பாராட்டை தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அறிவுபூர்வமான கல்வி கொடுத்துட்டு இருந்தோம் மாணவ செல்வங்களுக்கு. மடிக்கணினி கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு எல்லா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் திறமையானவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அம்மா உருவாக்கி தந்தாங்க. இன்றைக்கு 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு லேப்டாப் கொடுத்தோம். எல்லா மாணவரும் மாணவி மடியில மடிக்கணினி விளையாடிச்சு. இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் போதையிலே தடுமாறி கொண்டிருக்கிற காட்சி இந்த அவலாட்சியிலே பார்க்கப்படுகிறது. அதையே நிறுத்திட்டாங்க. ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய். எந்த மாநிலத்தில் கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் தான் கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்க, தொடர்ந்து நான் கொடுத்தோம்.
தாலிக்கு தங்கம் அதையும் நிறுத்திட்டாங்க. அவருடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க, திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க 20 திருமண உதவி திட்டம் 25,000 30,000 உயர்த்தப்படும், 50,000 60,000 உயர்த்தப்படும். திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. மூச்சுக்கு 300 தடவை திரு ஸ்டாலின் பேசுறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை 98% நிறைவேற்றப்பட்டதுன்னு. அப்புறம் எதுக்கு இதை ரத்து பண்ணீங்க? இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுது தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது ஒரு சவரன் ஒரு பவுன் இன்னைக்கு 52,000 ரூபாய்க்கு விற்குதுங்க. 52,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை தாலிக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம் தான். அதையும் நிறுத்திட்டீங்க. திரு ஸ்டாலின் ஒரு அறிவுஜீவி மாதிரி பேசுறாரு. ஏதோ எடப்பாடி பழனிசாமி அங்க அவதூறா பேசிட்டு இருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு. அறிவுஜீவியே எப்படி பேசுறாருன்னு நம்ம எல்இடியில பாருங்க. சக்கரை போட்டுதான் கேட்கிறாரு. தமிழகத்தில் 234 சட்டமன்றங்கள் இருக்கிறது. 234 ஒரு ஆட்சி இருக்கணும்னா அதுல 50% மேல இருக்கணும். 118 இருக்கணும். ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 87, காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 8, அதற்கு பிறகு இந்திய யூனியன் லீக் கட்சி 1, ஆக 107. ஆக இந்த 107 இருக்கிறோம். ஆக இந்த 107 நீங்க ஒட்டுமொத்தமாக கூட்டி போட்டு எப்படி சிறப்பா கணக்கு போடுறாங்க. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னர் சட்டம், அதே போல ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை உயர்த்தி வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது எப்படியெல்லாம் பேசுறாரு பாருங்க. தப்பா பேசிவிட்டு நம்ம பற்றி குறை சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களே, உங்களை விட எங்களுக்கு சற்று அறிவு அதிகம் என்பதை இந்த வீடியோ மூலமா மக்கள் தெரிஞ்சுட்டா சரி. ஆகவே நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு ஜெய பெருமாள் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படி திருப்பி உறக்க சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைக்கு, வாக்களிப்போம் இரட்டைக்கு. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.